வீடியோவில் மோர் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதான் மோர் குழம்புக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை வத்தல் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை வாஷ் பண்ணி கட் பண்ணி பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வழுவழுப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போடுறதுனால ஜீரணமாகும், அதனால் எல்லாத்துலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கடலை பருப்பும் அரிசியும் ஊற வச்சு அதை எடுத்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. துருவி வச்சுருந்த தேங்காயும் சின்ன வெங்காயம் அது கூட சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் போட்டு வதக்கி வச்சுருந்தது கூட இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தயிரை நல்லா கடைஞ்சி அந்த இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. நிறைய கொதிக்க விட்டுறாதீங்க, அப்புறம் மோர் குழம்பு நல்லா இருக்காது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.